மார்னிங் மகளே! இன்னைக்கு வந்து டே 9 ஓட வெயிட் லாஸ் பிளான் பார்க்க போறோம். இன்னைக்கு டயட்ல எப்படி நான் வெயிட் லாஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. எல்லாருக்குமே ஹேவ் அ நைஸ் டே. எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த நாள் நல்ல நாளாவே போகும். என்னோட ஒரு சில ரீசன்ஸ்னால நம்மளால கன்டினியூஸா வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. ஐ மீன் டயட் பிளான்ல உள்ள வீடியோ. அதையும் நான் என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு எக்ஸர்சைஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாச்சு. சைட் பெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா எக்ஸர்சைஸுமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். அந்த மாதிரி எக்ஸர்சைஸ் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த அரபிக் எக்ஸர்சைஸ் வந்து எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வந்து லூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். ஆல்மோஸ்ட் எவ்வளோ வெயிட் வந்து நான் குறைச்சிருக்கேன் அப்படிங்கிறதுல ஈகர்லி ஐ எம் வெயிட்டிங். ஏன்னா 10 டேஸ் ஆயிடுச்சுல. 9th டே இன்னைக்கு அப்படிங்கிறது போது ரொம்ப அது வந்து ஈகர்லி ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இந்த வீடியோல நான் என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தைகளுமே வந்து ரொம்ப தைரியமா இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லியிருப்பாங்க எல்லாருமே. அதே மாதிரி ஒரு ஸ்டோரி அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியமாவும் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ். ஸோ வந்து லவ் மேரேஜ்க்கு அப்புறம் வந்து எல்லார் லைஃப்லயும் நடக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணோடனே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க்கு அவங்க வேலை பார்த்துட்டு இருந்ததை விடணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அவங்க வந்து அமெரிக்கால இருக்காங்க. அந்த ஒர்க்ல பாத்தீங்கன்னா 3 மந்த்ஸ் தான் லீவ் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா லீவ் வந்து ஏன்னா அப்ப ஜூனியர் தானே எல்லாருமே. So அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 3 மந்த்ஸ் தான் லீவு. அதுக்கப்புறம் லீவு இல்ல. இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன். குழந்தையே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன நினைச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தாங்க. யோசிச்சுட்டு ஒரு முடிவு சூப்பரான ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க அம்மாட்ட குழந்தைய டேக் கேர் பண்ண சொல்லிட்டு இவங்க வந்து ஒர்க்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. சி செக்ஷன் தான் இவங்களுக்கும். அந்த குழந்தைய வந்து அவங்க அம்மாவை பாத்துக்க சொல்லிட்டு இவங்க வந்து ஒர்க்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவங்க நல்ல ஒரு குட் சேலரிலையும் ஒர்க் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பொசிஷன்லயும் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பேபிக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 1 இயர் லீவ் கிடைக்கிற லெவலுக்கு வந்து அவங்களுக்கு லீவும் கொடுத்துட்டாங்க. ஆபீஸ்லயே யூஎஸ்ல தான் இருக்காங்க. ஒரு லேடி இன்ஜினியரிங் தான் படிச்சுட்டு ஒர்க் பண்ணாங்க. உண்மையிலேயே அவங்களோட ஸ்டோரியை கேட்கும் போது எனக்கு ரொம்ப நல்லா எப்படி சொல்றது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு சொல்லலாம்ல. அதே மாதிரிதான் அவங்களோட மேரேஜ் வந்து லவ் மேரேஜ்ங்கிறதுனால அவங்களோட அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு அவங்க டக்குன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டோன்னே அவங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா அவங்களுக்கு அந்த டைம்ல ரொம்ப ஹெல்ப்பா அந்த டைம்ல அவங்களுக்கு அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணதுனால டக்குன்னு அவங்களால ரீஜாயின் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு டேர்ன் அது வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் நம்ம வந்து துணிச்சலா ஒரு சில முடிவுகளை எடுக்கும் போது நம்மளோட லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான். இப்போ அவங்க இந்த இடத்துல வந்து இல்ல நான் வேலைக்கு போகல அப்படியே குவிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிட்டு குழந்தைய பார்த்துட்டு வீட்டுல இருந்திருந்தாங்கன்னா அவங்க இன்னைக்கு இருக்கிற பொசிஷனே வேற. அந்த லெவலுக்கு அன்னைக்கு இருந்திருக்க முடியுமா? வந்து நம்ம கொஞ்சம் துணிச்சலா நம்ம ஒரு சில நாள் அந்த விஷயங்களை நம்ம பண்ணும்போது நம்மளோட லைஃபே பயங்கர பியூட்டிஃபுல்லா மாறுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது. எனக்கு அவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்ச மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா எல்லா பர்சன் கிட்டயுமே நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே கெட் பண்றோம். லைஃபே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கும்போது ஒரு லேர்னிங்கை தானே கெட் பண்றோம். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து நல்லதோ கெட்டதோ எந்த விஷயம் நடந்தாலும் அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிற நல்லது கெட்டதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் விஷயம் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து ஜம்முன்னு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் வந்து நான் ஃப்ரூட் சாலட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரூட் சாலட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதனால கொஞ்சம் ஹெவியா பசிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ மிட் மார்னிங்ல வந்து ஒரு வெள்ளரிக்காவை கட் பண்ணி அதையும் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னு தெரியல. பட் அன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருந்ததுனால எனக்கு மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சோடனே பப்பாளியும் மறுபடியும் வெள்ளரிக்காவும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு சிக்கன் குழம்பு 65 இது எல்லாமே செஞ்சிருந்தேன். எக்கு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் இது எல்லாத்தோடையும் ஒரு மீல் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நைட்டுக்கு 2 சப்பாத்தி சிக்கன் கிரேவி இதோட அந்த டே 9 வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இவ்வளோ வெயிட் லாஸ் ஆயிருக்குங்கிறது அப்கமிங் வீடியோஸ்ல வந்துட்டே இருக்கும். டாடா பை பை.